என்ன தம்பி என்ன உன் உயரத்துல பாதி இருக்கு பாருங்க பண்ணது. எங்க வீட்டு தோட்டத்துல காய்ச்ச காய் தம்பி 5000 இருக்கு. பாரு காயெல்லாம் பாருங்க, இது ஒட்டுக்கிட்டு வச்சிருக்கானா என்னன்னு பாருங்க. அப்படியே காம்போட அறுத்து வச்சிருக்கேன் கையில. காம்போட அறுத்துருக்கேன், அப்படியே அறுத்து தான் வச்சிருக்கிறேன். என்ன காய் என்னது? பீக்கங்காய் தம்பி. இத பார்த்த உடனே சாப்பிடாதவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா பசுமையா இருக்கு. உரம் வச்சதானே? இல்ல உரம்லாம் வைக்கல. உரம் வச்சதா? இல்ல தம்பி, இயற்கையில இருந்து பாருங்க, நீங்களே பாருங்க, சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. எந்த உரம் வச்சிருக்காங்க இந்த பாருங்க. விதைக்கு ஒண்ணு போட்டுருக்கேன் பாருங்க. விதைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு கூட்டிட்டு போனா தண்ணி ஊத்திட்டு வேற கூட்டிட்டு போனா இன்னைக்கு வந்திருக்கோம் பறிக்கிறதுக்கு. அதுல இருந்து அவ்வளவு பராமரிப்புல இருக்கு எங்க தோட்டம். அதுலயும் இப்படி காட்சி இருக்கு. எவ்வளவு சுத்தமா இருக்கு பாரு தோட்டம். புல்லுகள் இல்லாம பாருங்க எப்படி பராமரிச்சு வச்சிருக்கோம்னு. இன்னும் பராமரிச்சு வச்சிருந்தா இன்னும் எப்படி காய் எல்லாம் எப்படி காய்ச்சி பராமரிக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு புல்லு மரத்தான் பரவாயில்ல, கருவ மரத்தை ஒழிச்சிட்டோம்ல. இதுல இருந்து காட்டு கருவே காலி பண்ணி இருக்கோம். எனக்கு ஒரு 100 வருஷமா இருந்திருக்கும், 50 வருஷமா இருந்திருக்கும் காட்டு கருவே. எனக்கு 56 வயசு ஆகுது தம்பி. இந்த வருஷத்தோட 56 வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசுல விவரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் 5 வயசுல விவரம் தெரிஞ்சிருது. எனக்கு 10 வயசுல விவரம் தெரிஞ்சுன்னா 46 வருஷமா பாத்தீங்கன்னா அழிச்சதே கிடையாது. காட்டுக்கரை அழிக்கல. எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த சின்ன பிள்ளைங்க மாடு கண்ணு பேய்க்க வரப்போ, சனி ஞாயிறுல பள்ளிக்கூடம் போயிட்டு வரப்போ போறப்போ இந்த காட்டுக்கருவை அழிச்சதே கிடையாது. மரவுல வந்து மாடே ஓட்ட முடியாது, மறைஞ்சுக்கும். உள்ள போயிட்டுனா நம்ம ஓட்டவே முடியாது. கல் எடுத்து என்னத்தை அடிச்சாலும் ஓட்ட முடியாது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா திடலா அடிச்சு பில்லு முளைக்க வச்சிருக்கோம். அதுல வாழைக்கட்டா, சோளம், அது மாதிரி பாருங்க, பாவக்காய் போட்டிருக்கிறோம், புடலங்காய் போட்டிருக்கிறோம், பீக்கங்காய் போட்டிருக்கிறோம், அவரை செடி போட்டிருக்கிறோம், வெண்டிக்காய் போட்டிருக்கிறோம், மரவள்ளி கிழங்கு வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்க. இதுல பாருங்க, கீரை போட்டா எந்த உரந்தலை இல்லாம பெருக்காம அப்படியே இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. வெண்டைக்கானா தம்பி எல்லாமே இருக்கு தம்பி. இதுல கொத்தரங்காயில இருந்து வெண்டைக்காயில இருந்து அனைத்து காயும் இருக்கு தம்பி. சார் ஒரு கொத்தரங்காய பாருங்க, ஒண்ணு எவ்வளவு பறிச்சிருக்குன்னு பாருங்க. வெண்டிக்காய் தான் அவ்வளவு பறிச்சிருக்கேன், நம்ம கொத்தரங்காய பாரு தம்பி. வெண்டிக்காய் பீக்கங்காய் தான் அவ்வளவு பறிச்சு காமிச்சோம். இங்க பாரு பெருசா இருக்க முத்தி போயிருக்குமா? இல்ல பட்டைய சொல்ற பைய பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இங்க பாரு ஆனந்தி, பிஞ்சு காய், பிஞ்சு காய். சரி, அனைவருக்கும் எங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இது மாதிரி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க. உங்க வீட்லயும் சின்னோண்டு இடம் இருந்தாலும் அதை ஏதாவது உங்களுக்கு காய்கறி தோட்டம் போட்டு வீட்டுக்கு தேவையானதை பறிச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போட்டு தோட்டத்துல போட்டு இந்த ஒரு பில்லுக்கு இல்லாம எப்படி காய்கறி பறிக்கிறோம் பாருங்க. இதே மாதிரி போட்டு நீங்களுக்கு கலந்து பண்ணி பாருங்க, எவ்வளவு கிளியரா கிடக்கு பாருங்க. ஏன்னா நாங்க வந்து பராமரிக்கிறதுக்கு முடியல, எங்களுக்கு வேற வேலைகள் இருக்கிறதுனால அதிகம் வர முடியல, வந்து பார்க்க முடியல. வயலுக்கு வர்றது வர டயத்துல இதை பாக்குறது தான். அப்படி எங்க லைவ் பார்த்து அனைவருக்கும் நன்றி, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.